லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க இருப்பவை ஞாயிறு மறையுரை சிந்தனை மற்றும் செய்திகள். பொதுக்காலம் 23ஆம் ஞாயிறு. சிலுவையே சீடத்துவத்தின் அடையாளம். சிலுவையின் நிழலில் நான் நிற்கின்றேன், நினைத்து பார்க்கின்றேன். வலிகளை சுமந்து வழியினை கடந்த பரமனை நினைக்கின்றேன். அன்பு நேயர்களே, பொதுக்காலத்தின் 23ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்குள் இன்று நாம் நுழைகின்றோம். சிலுவைதான் சீடத்துவத்தின் அடையாளம் என்பதே இன்றைய நற்செய்தி வாசகத்தின் மைய கருத்தாக அமைந்துள்ளது. இடுக்கமான வழிதான் சிலுவை வழி, அதாவது இறையாட்சிக்கான வழி என்பதை இதற்கு முன்பு மக்களிடம் எடுத்துரைத்த இயேசு ஆண்டவர் சிலுவையே சீடத்துவத்தின் அடையாளம் என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறார். இப்போது இந்நற்செய்தி வாசகத்திற்கு நாம் செவிசாய்ப்போம். பெருந்திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர். அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது, என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஆகியோரையும், ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராயிருக்க முடியாது. தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராயிருக்க முடியாது. உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா? இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக, இம்மனிதன் கட்டத் தொடங்கினான், ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே. வேறு ஓர் அரசரோடு போர் தொடுக்கப் போகும் அரசர் ஒருவர் 20,000 பேருடன் தமக்கு எதிராக வருபவரை 10,000 பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா? எதிர்க்க முடியாதெனில் அவர் தொலைவில் இருக்கும்போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா? அப்படியே உங்களுள் தம் உடைமையெல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது. இன்றைய நற்செய்தியில் 3 முக்கிய பண்புகளை சீடத்துவ வாழ்வின் இலக்கணங்களாக முன்வைக்கிறார் இயேசு. முதலாவது, உறவுகளையும் உயிரையும் மேலாக கருதுபவரும். இரண்டாவதாக, தம் சிலுவையை சுமக்க தயங்குபவரும். மூன்றாவதாக, தம் உடைமையெல்லாம் விட்டுவிடாதவரும் சீடத்துவ வாழ்விற்கு தகுதியற்றவர்களாக எடுத்துக் காட்டுகிறார். இந்த 3 தலைப்புகளின் கீழ் நமது தியான சிந்தனைகளை இப்போது விரிவாக்குவோம். கருத்த வானம், சிவந்த பூமி, உடலில் காயங்கள், ஆணியின் ஆழங்கள். கருத்த வானம், சிவந்த பூமி, உடலில் காயங்கள், ஆணியின் ஆழங்கள். அப்பா தந்தாயனும் குரல் கேட்டு வானமும் பூமியும் அழுதிடும் சோகம். அப்பா தந்தாயனும் குரல் கேட்டு வானமும் பூமியும் அழுதிடும் சோகம். இறைவா எனக்காய் இறந்தவர் நீரே. முதலாவதாக, என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஆகியோரையும் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராய் இருக்க முடியாது என்கிறார் இயேசு. புனித பிரான்சிஸ் சவேரியார், புனித அருளானந்தர், ராபர்ட் தே நோபிலி, வீரம்மா முனிவர் போன்ற இயேசு சபை மறைப்பணியாளர்கள் நம் தமிழகத்திற்கு வந்து பணியாற்றியவர்கள் என்பதை நாம் அறிவோம். புனித சவேரியார் இந்தியாவிற்கு புறப்பட தயாராகிக் கொண்டிருந்தபோது அருள் பணியாளர் ஒருவர், இந்தியாவிற்கு செல்லும் நீங்கள் உங்கள் தாய் தந்தையரின் இறப்புக்கு கூட உங்களால் வர முடியாதே என்று கூறியபோது அவர்களை நான் விண்ணகத்தில் பார்த்துக் கொள்வேன் என்று கூறினாராம். அவ்வாறே தமிழகத்தில் மறைப்பணியாற்றிக் கொண்டிருந்த புனித அருளானந்தர்
தனது பணிகளுக்கிடையே போர்ச்சுகல் நாட்டில் உள்ள லிஸ்பனுக்கு வந்து தனது தாயை சந்திக்கிறார். அப்போது அவரது இளைத்த உடலையும் கைகளில் உள்ள காயங்களையும் பார்த்துவிட்டு கதறி அழும் அவரது தாய், இப்படிப்பட்ட ஆபத்தான பணிகளை தொடர்ந்து ஆற்றுவதற்கு மீண்டும் நீ இந்தியாவிற்கு செல்லத்தான் வேண்டுமா? அங்கு நீ போக வேண்டாம் மகனே, என்னோடு தங்கிவிடு என்று கெஞ்சி கேட்கிறார். அப்போது அருளானந்தர், துன்பங்களே இல்லாத வாழ்க்கை இருக்க முடியாது அம்மா, என்னை தடுக்காதீர்கள், எனது உயிரும் உடலும் மறவ நாட்டிற்கே சொந்தம் என்று கூறுகிறார். மறுபுறம் அவருக்கு மிக உயர்ந்த பதவியை கொடுத்து எப்படியாவது தன்னோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அந்நாட்டு இளவரசரும் விரும்பினார். ஆனால் இயேசுவின் வழியில் தானும் லட்சிய மரணத்தை ஏற்க வேண்டும் என்ற அவரின் தனியாத தாகத்தால் அந்த தடைகளையெல்லாம் மீறி மீண்டும் தமிழகம் வந்து மறை சாட்சியாக உயிர் துறந்தார் புனித அருளானந்தர். இயேசு கூறும் முதல் சீடத்துவ வாழ்வின் இலக்கணத்திற்கு இவ்விருவரின் வாழ்வும் மிக பெரும் எடுத்துக்காட்டுகளாக அமைகின்றன. மருத்துவமனை ஒன்றில் மனித உரிமைகள் மறுக்கப்பட்ட நிலையில் படுகொலை செய்யப்பட்ட பழங்குடியின மக்களின் பாதுகாவலர் இயேசு சபை பணியாளர் ஸ்டேன்ஸ் சுவாமியும் இத்தகையோர்தான். இரண்டாவதாக, தம் சிலுவையை சுமக்காமல் என்பின் வருபவர் எனக்கு சீடராயிருக்க முடியாது என்கிறார் இயேசு. சுமக்க மறுப்பவர் கடக்க முடியாது, ஏற்க மறுப்பவர் ஏற்றம் காண முடியாது. லட்சிய சிலுவைகளை சுமக்க மனமில்லாதவர்களுக்கு துறவு வாழ்வு தூரம்தான். இக்கதை நாம் அறிந்த ஒன்றுதான் என்றாலும் இயேசு கூறும் இரண்டாவது சிந்தனைக்கு மிகவும் பொருத்தமாக இருப்பதால் இதனை மீண்டும் நம் நினைவுக்கு கொண்டு வருவோம். 3 இளைஞர்கள் ஆளுக்கொரு சிலுவையை தூக்கிக் கொண்டு பயணம் மேற்கொண்டனர். அவைகள் மிகவும் கனமான சிலுவைகளாக இருந்த போதிலும் முதல் 2 பேரும் முக்காமல் முனகாமல் மகிழ்ச்சியுடன் அதனை தூக்கிச் சென்றனர். ஆனால் 3ஆமவர் முணுமுணுத்துக் கொண்டே தனது சிலுவையை தூக்கிச் சென்றார். ஒரு கட்டத்தில் இயேசுவை அழைத்த அவர், இந்த சிலுவையை சுமக்க என்னால் முடியவில்லை, இதன் பாரத்தை சற்று குறைக்க முடியுமா என்று கேட்டார். இயேசு மறுபேதும் சொல்லாமல் ஒரு கோடாரி கொண்டு அந்த சிலுவையின் அடிப்பாகத்தை சிறிது வெட்டிவிட்டு, இப்போது தூக்கிப்பார் என்றார். சிலுவையை தூக்கி தோளில் வைத்த அவர், பரவாயில்லை இயேசுவே, சிறிது தூரம் சுமந்து பார்க்கிறேன் என்றார். சிறிது தூரம் சென்ற அவர், இயேசுவே, சிலுவையின் பாரத்தை இன்னும் சிறிது குறைத்துவிட்டால் சுமப்பதற்கு மிகவும் சுலபமாக இருக்கும் என்றார். எனவே இயேசு மீண்டும் ஒருமுறை கோடாரி கொண்டு அதன் அடிப்பாகத்தை இன்னும் கொஞ்சம் வெட்டி எடுத்துவிட்டு, இப்போது தூக்கிப்பார் என்றார். அவ்விளைஞரும் சிலுவையை தூக்கிக் கொண்டு சிறிது தூரம் நடக்க மீண்டும் அவர் இயேசுவை அழைத்து அதன் கனத்தை இன்னும் சிறிது குறைக்கச் சொன்னார். இயேசு 3ஆம் முறையும் அவ்வாறே செய்தார். 3 முறை வெட்டி எடுத்ததால் அச்சிலுவையின் பாரம் குறைந்ததுடன் அதன் உயரமும் குறைந்து சிறியதாகிவிட்டது. அப்போது சிலுவையை தூக்கிய இளைஞன், ஆகா, இப்போதுதான் சுமப்பதற்கு மிகவும் சுலபமாக இருக்கிறது, இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன், இனி எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் என்னால் பயணிக்க முடியும் என்று கூறி மகிழ்வுடன் சிலுவையை தூக்கிச் சென்றார். 3வரும் தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர். சிறிது தூரத்தில் பள்ளம் ஒன்று அவர்களின் பாதையில் குறுக்கிட்டது. பாரம் பற்றி கவலைப்படாமல் சிலுவையை தூக்கிச் சென்ற மற்ற 2 இளைஞர்களும் அந்த பள்ளத்திற்கு இடையே சிலுவையை வைத்து அதன் மீது நடந்து அடுத்த பக்கம் சென்றுவிட்டனர். 3ஆமவர் வந்தார். பள்ளத்திற்கிடையே தான் தூக்கி வந்த சிலுவையை வைத்தார். அந்த சிலுவை சிறியதாக இருந்ததால் அது அந்த பள்ளத்திற்குள் விழுந்துவிட்டது. இப்போது அவர் இயேசுவை அழைத்தார். ஆனால் இயேசு, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறிவிட்டார். சுமக்கத் தெரிந்தவர்கள் வாழ்கிறார்கள், மற்றவர்கள் வீழ்கிறார்கள் என்பது நமக்கு வரலாறு சொல்லும் பாடம். 3ஆவதாக, உங்களுள் தம் உடைமையெல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது என்கிறார் இயேசு. ஜப்பானில் உணவகம் நடத்தி கொண்டிருந்த அந்த ஜப்பானிய முதலாளிக்கு புத்த மத துறவிகளில் யாரையாவது ஒருவரை சந்திக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. புத்த மத துறவிகளுக்கென்று சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட தனி உடைகளோ அல்லது அடையாளங்களோ இல்லாத காரணத்தால் அது அவ்வளவு எளிதான காரியமாக படவில்லை. எனினும் அந்த ஆசை மட்டும் அவருக்குள் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. அன்றும் அதே ஆசையுடன் தன் உணவகத்திற்கு வருவோரையும் போவோரையும் கவனித்துக் கொண்டிருந்தார் அவர். அப்பொழுது அங்கே தேநீர் அருந்திக் கொண்டிருந்த ஒருவர் மட்டும் அவருக்கு வித்தியாசமாக தெரிய அவரை கூர்ந்து கவனித்தார். அந்த முதலாளி பரபரப்பாய் வந்து அவசர அவசரமாய் காரியம் முடித்து விருட்டென ஓடுவோர் பலரின் மத்தியில் மிகவும் பொறுமையாக, எவ்வித பரபரப்புமின்றி அமைதியாக ஒவ்வொரு மொரடாக தேநீரை உறிஞ்சி சுவைத்து அருந்திக் கொண்டிருந்தார் அத்துறவி. தான் செய்யும் வேளையிலே தன்னை முழுமையாய் கையளித்து
முழு மனதுடன் அதனில் ஒன்றித்திருந்த அத்துறவியின் செயலும் எளிமை நிறைந்த துறவு வாழ்வும் அம்முதலாளிக்கு வித்தியாசமாய்ப்பட்டது. மெதுவாகச் சென்று அவரிடம் உரையாடினார். அப்போது அவர் ஒரு புத்த மத துறவி என்பதை கண்டுகொண்டார். அவர்களின் உரையாடலும் நட்பும் பல மாதங்கள் தொடர்ந்தன. ஒருநாள் அந்த உணவகத்தின் முதலாளி தன் உடைமைகளையெல்லாம் விட்டுவிட்டு புத்த மத துறவியாய் மாறினார். துறவு வாழ்வின் பயணம் என்பது அவசர கதியில் அமைவதல்ல, மாறாக ஆழ்ந்து சிந்தித்து தொடங்குவதில் அமைந்துள்ளது. இயேசு குறித்து காட்டும் இந்த 3 நிலைகளிலும் நாம் வெற்றி பெற வேண்டுமானால் நமக்கு தேர்ந்து தெளிதல் என்ற பண்பு மிகவும் அவசியமாக தேவைப்படுகிறது. இதன் முக்கியத்துவத்தை விளக்கும் விதமாகத்தான் கோபுரம் கட்ட விரும்பிய ஒரு மனிதர் பற்றியும் போருக்குச் செல்லும் ஒரு அரசர் பற்றியும் எடுத்துரைத்து, துறவு வாழ்வில் நுழைவதற்கு முன்பு நாம் சரியானவற்றை தெளிந்து தேர்வு செய்ய வேண்டும் என்கிறார் இயேசு. இயேசு சபையின் நிறுவனரான புனித இஞ்ஞாசியார் துறவு வாழ்வில் தெளிந்து தேர்தல் என்ற பண்பு மிகவும் முக்கியமானது என்கிறார். நான் யார்? எந்த நோக்கத்திற்காக நான் இவ்வுலகில் படைக்கப்பட்டிருக்கிறேன்? எனது கடமைகளும் பொறுப்புகளும் எவை என்பதை ஆய்ந்துணர்ந்து கடவுளுக்கு உகந்தவை எவையோ அவற்றை மட்டும் தேர்வு செய்து அதன்படி வாழ்வதுதான் தெளிந்து தேர்தல் என்கிறார். மேலும் இப்பண்பு நம் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் வெளிப்படுகிறது என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அதே வேளையில் கடவுளுக்கு உகந்தவற்றை நாம் தெளிந்து தேர்ந்து வாழும்போது சிலுவை என்னும் சுமைகளை நாம் சுமக்கத்தான் வேண்டும். அதில்தான் மீட்பிற்கான வெற்றியும் அடங்கியிருக்கிறது. இதனால்தான் தம் சிலுவையை சுமக்காமல் என்பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது என்கிறார் இயேசு. இன்றைய துறவு வாழ்வில் பலரின் நிலை கவலைக்கிடமாகவே இருக்கின்றது என்பதை பலரின் வாழ்வை பார்க்கும்போது நமக்கு தெரிகிறது. பெரும்பாலான துறவியர் சாதி, பணம், பதவி, அதிகாரம், செல்வாக்கு ஆகிய பெரும் போதைகளில் மூழ்கிப் போயிருக்கின்றனர். இது கிடைக்காத போது அவர்கள் விரக்தியின் விளிம்பு நிலைக்கு செல்கின்றனர். ஏன், இவைகளை பெற முடியாத ஒரு சிலர் இறந்தும் போயிருக்கின்றனர் என்றெல்லாம் நாம் கேள்விப்படுகிறோம். நமது துறவு வாழ்வின் பயணத்தில் லட்சியங்கள், விழுமியங்கள், வாழ்வியல் நெறிகள், அறநெறி கொள்கைகள், கோட்பாடுகள், துறவற வார்த்தைப்பாடுகள் ஆகிய இறையாட்சிக்கான சிலுவைகளை தூக்கிச் செல்லாமல் சாதி, இனம், பணம், பதவி, அதிகாரம், அகங்காரம், புகழ், மமதை, வீண் பெருமை ஆகிய சாத்தானுக்கே உரிய மதிப்பீடுகளை சுமந்தலைகிறோம். நிலையற்ற இவ்வுலகில் இவைகள்தாம் நிலையானவைகள் என்று அவைகளை தேடிக்கொண்டிருக்கின்றோம். அழிந்து போகும் பொருட்களை அடைவதற்காக அழியாத ஆன்மாவை இழக்க தயாராகின்றோம். இதன் காரணமாகவே நிலையற்ற மனிதரின் எண்ணங்கள் பயனற்றவை, நம்முடைய திட்டங்கள் தவறக்கூடியவை, அழிவுக்குரிய உடல் ஆன்மாவை கீழ்நோக்கி அழுத்துகிறது, இந்த மண் கூடாரம் கவலை தோய்ந்த மனதுக்கு சுமையாய் அமைகிறது என்று வாழ்வின் இயலாமை பற்றி எடுத்துரைக்கும் இன்றைய முதல் வாசகம் கடவுள் அருளும் தூய ஆவி எனும் ஞானத்தால் மட்டுமே நாம் கடவுளின் திட்டங்களை அறிந்து அவற்றுக்கேற்ப வாழ்ந்திட முடியும் என்ற நம்பிக்கையையும் நமக்கு வழங்குகின்றது. ஆகவே உண்மையான துறவு வாழ்வுக்குரிய இலக்கணங்களை தெளிந்து தேர்ந்து இயேசுவின் உண்மை சீடர்களாய் உலகில் ஒளிர்ந்திடுவோம். அதற்கான அருள்வரங்களை ஆண்டவரிடம் கேட்டு மன்றாடுவோம். சிலுவையே சீடத்துவத்தின் அடையாளம் என்ற தலைப்பில் இன்றைய ஞாயிறு மறையுரை சிந்தனையை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். மகிழ்ச்சியான பெண்ணாக அன்னை மரியா செவிசாய்ப்பதன் வழியாக பதில் அளிப்பதற்கு எப்போதும் தயாராக இருக்கின்றார் என்றும், கூட்டொருங்கியக்க பெண்ணாக முழுமையாக தூய ஆவியின் செயலில் பங்கேற்கின்றார் என்றும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை 14ஆம் லியோ. செப்டம்பர் 6 சனிக்கிழமையன்று வத்திக்கான் தூய 6ஆம் பவுல் அரங்கத்தில் திருப்பீட பன்னாட்டு மரியியல் கல்விக் கழகங்களின் 26வது பேரவையின் பங்கேற்பாளர்கள் ஏறக்குறைய 600 பேரை சந்தித்தபோது இவ்வாறு கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. திரு அவையின் தாயான தூய கன்னிமரியா கடவுளின் தூய மக்களாக நாம் எப்படி இருக்க வேண்டும் என கற்றுக் கொடுக்கின்றார் எனவும், சிந்தனை, ஆன்மீகம் மற்றும் உரையாடலுக்கான ஒரு மன்றம், உண்மையான மற்றும் பயனுள்ள அன்னை மரியாவின் பணியில் மரியியல் ஆய்வுகள் மற்றும் அறிஞர்களை ஒருங்கிணைக்கும் பணி,
போன்றவற்றினை மரியியல் கல்விக் கழகங்கள் செய்து வருகின்றன எனவும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை. தேடுதலின் பெண்ணாக, இயேசுவின் வாழ்க்கை எனும் நம்பிக்கை நிறைந்த புதையலை தோண்டும் ஒரு பெண்ணாக பேரரசி ஏலெனா காட்சியளிக்கின்றார் என்றும், இத்தகைய பெண்ணின் அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி வாழ வேண்டும் என்றும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை 14ஆம் லியோ. செப்டம்பர் 6 சனிக்கிழமை வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த திருப்பயணிகளுக்கு வழங்கிய யூபிலி ஆண்டு மறைக்கல்வி உரையின் போது இவ்வாறு எடுத்துரைத்த திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் மத்தேயு நற்செய்தியில் இடம்பெறும் புதையல் உவமை குறித்த கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டார். புதையல் உவமையில் இயேசு மகிழ்ச்சியை நமக்கு ஆச்சரியமூட்டும் வகையில் வழங்குகிறார் என்றும், நிகழ்காலத்தின் மேலோட்டமான கடினமான பகுதியை நாம் உடைத்தெறிந்து உள்ளே செல்லும்போது நமது நம்பிக்கை மீண்டும் தூண்டி எழுப்பப்படுகிறது என்றும் கூறினார் திருத்தந்தை. கிறிஸ்தவர்கள் வெளிப்படையாக சுதந்திரமாக வாழலாம் என்ற நிலை வந்தவுடன் இயேசுவின் சீடர்கள் அவர் பாடுபட்ட இடம், சிலுவையில் அறையப்பட்டு உயிர்விட்ட இடம், அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்த இடம் என எல்லாவற்றையும் தோண்டத் தொடங்கினர் என்று கூறிய திருத்தந்தை அவர்கள், கான்ஸ்டாண்டினோபிளின் தாயான ஃபிளாவியா ஜூலியா ஏலெனா இத்தகைய தேடல்களின் ஆன்மாவாக கருதப்படுகின்றார் என்றும் எடுத்துரைத்தார். நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கைகளில் உள்ளன, கடும் தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது என்ற இறைவார்த்தைக்கேற்ப கடவுளின் கையில் தனது ஆன்மாவை ஒப்படைத்து வாழ்ந்தவர் பேராயர் எதுவார்தோ என்றும், வதை முகாமில் கொல்லப்பட்ட 23,000 பேர்களில் அவரும் ஒருவர் என்றும் எடுத்துரைத்தார் கர்தினால் கிறிஸ்டோப் ஸ்கோன்போர்ன். செப்டம்பர் 6 சனிக்கிழமை அன்று எஸ்தோனியாவின் தலின் பகுதியில் நடைபெற்ற பேராயர் எதுவார்தோ புரோஃபித்லிச் அவர்கள் அருளாளராக உயர்த்தப்பட்ட திருப்பலிக்கு தலைமையேற்று மறையுரையாற்றிய போது இவ்வாறு எடுத்துரைத்தார். ஆஸ்திரியா நாட்டு தலைநகரான வியன்னா மறைமாவட்டத்தின் முன்னாள் பேராயர் கர்தினால் கிறிஸ்டோப் ஸ்கோன்போர்ன். திரு அவையின் புனிதர்களின் நாள்காட்டியில் வதை முகாம்களில் இறந்தவர்களின் பெயர்கள் ஒருபோதும் சேர்க்கப்படவில்லை என்றாலும் கடவுளின் வாழ்க்கை புத்தகத்தில் அவர்களின் பெயர்கள் எழுதப்பட்டுள்ளது என்ற திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்களின் கருத்துக்களை நினைவு கூர்ந்த கர்தினால் கிறிஸ்டோப் அவர்கள், பேராயர் அருளாளராக உயர்த்தப்பட காரணம் தலின் பகுதியில் உள்ள மக்கள் என்றும் கூறினார். அருளாளர் மரிய மதலேனா போதி தன்னை கற்போடு இறைவனுக்கு அர்ப்பணித்து மறை சாட்சியாளராக இறந்தவர் என்றும், தனது 24 வயதில் கிறிஸ்துவின் மீது கொண்ட தனிப்பட்ட அன்பின் பலனாக தன்னையே அவருக்கு அர்ப்பணித்து கற்புடன் வாழ்ந்தார் என்றும் எடுத்துரைத்தார் கர்தினால் பீட்டர் எர்தோ. செப்டம்பர் 6 சனிக்கிழமை அன்று ஹங்கேரியின் வெர்ஸ்பிரம் என்னும் இடத்தில் மரிய மதலேனா போதி என்பவர் அருளாளராக உயர்த்தப்பட்ட திருப்பலிக்கு தலைமையேற்று மறையுரையாற்றிய போது இவ்வாறு கூறினார் கர்தினால் பீட்டர் எர்தோ. கடவுளால் படைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த நிலைக்கு ஏற்ப கற்புக்கான அழைப்பை பெற்றுள்ளனர் என்று வலியுறுத்திய கர்தினால் அவர்கள், திருமணமான தம்பதிகள் நம்பிக்கைக்கும், இளைஞர்கள் தங்கள் வாழ்க்கையின் பெரிய முடிவுகளுக்கு முன் ஒழுக்கமான தயாரிப்புக்கும், துறவறம் மற்றும் குருத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்துவுக்கு தங்களை முழுமையாக அர்ப்பணிக்கவும் மற்றவர்களுக்கு முழுமையான பணியாற்றவும் அழைப்பு பெற்றுள்ளனர் என்றும் கூறினார். நம்பிக்கை குழுக்களுக்கு இடையிலான நட்பின் சுரங்கப்பாதை உரையாடல் மற்றும் சந்திப்பிற்கான நேரமாகவும் இடமாகவும் இருக்க வேண்டும் என்றும், ஒரே மக்களாக கூடி ஒரே மக்களாக உரையாடுவோம், வங்காளதேசத்தின் அனைத்து மக்களிடையேயும் ஒளியையும் நட்பையும் உருவாக்குவோம், இருளை அகற்றுவோம், பொதுவான பயணத்தில் நல்லிணக்கத்தை வளர்ப்போம் என்றும் எடுத்துரைத்தார் கர்தினால் ஜோசப் ஜேக்கப் கூவகார்டு. செப்டம்பர் 6 சனிக்கிழமை வங்காளதேசத்தின் ஆயர் பேரவை தலைவர்கள் மற்றும் அப்போஸ்தலிக்க பிரதிநிதி ஆகியோரை சந்தித்து உரையாற்றிய போது இவ்வாறு எடுத்துரைத்தார் பல்சமய உரையாடல் திருப்பீடத்துறையின் தலைவர் கர்தினால் ஜார்ஜ் ஜேக்கப் கூவகார்டு. நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்களது ஆர்வமுள்ள செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.